வணக்கம் அன்பர்களே, வாருங்கள் இப்பொழுது கோவக்காய் ஃப்ரை செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோவக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் தனியா பவுடர். இந்த கோவக்காவை இந்த மாதிரி நறுக்கிக்கணும். அதுக்கப்புறம் நான் பானலியில் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு கோவக்காய் போட்ட பிறகு காட்டுறேன். கோவக்காவை இந்த மாதிரி நீள் வாக்கில் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கணும். இது எப்படி கட் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு கோவக்காயில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோவக்காவோட மேல் பாகமும் கீழ்ப்பாகமும் கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி அந்த ஒவ்வொன்றையும் 2 பீஸா கட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் கோவக்காவை இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு கோவக்காவையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெஜிடபிள் கட்டரில் வழியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கட்டிங் போர்டு மூலமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃபுல்லாக கட்டிங் போர்டில் தான் கட் பண்ணேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஆயில் போட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டுட்டு கோவக்காவை இதில் போட்டேன். கோவக்காய் அப்படியே எண்ணெயில் வதங்கணும். லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. போதும், தண்ணி நிறைய விடக்கூடாது. லைட்டாக 1 ஸ்பூன் தண்ணி தெளித்து விடணும். தேவைன்னா திரும்பி 1 ஸ்பூன் தண்ணி தான் தெளித்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நல்லா காய் வதங்கின பிறகு என்ன பண்ணுங்கன்னா, வதங்கின பிறகு இந்த மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இதை கலரி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. சூப்பராகிடும். நான் இதை கலரி ஃப்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்கள், இந்த காரெல்லாம் போட்டு கலரி விட்ட பிறகு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும்போது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் ஆயிலை விடுங்க. ஆயில் தேவைப்படும். ஃப்ரைன்றனால ஆயில் விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் இன்னும் 2 ஸ்பூன் ஆயில் விட போகிறேன். அதுக்கப்புறம் ரெடியான பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, இதுதான் கோவக்காய் ஃப்ரை. செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். சாம்பார், குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். வாங்க, இதுதான் கோவக்காய் ஃப்ரை. இதை செஞ்சு பாருங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.